தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்திரளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், வெறுமையெல்லாம் இருக்கலாம். அதில் குறிப்பாக குடும்பத் தலைவருக்கு, ஒரு அப்பாவுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் சரியான வருமானம் இருக்காது, குடும்பத்தில் வறுமை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் அன்பு பஞ்சம் இருக்கும், ஆன்மீக வாழ்க்கையில் வெறுமையும் பஞ்சமும் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் சரிதான். பைபிள் அதுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? தொடக்க நூல் 41வது அதிகாரம் 55வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சூசையிடம் போங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நம்முடைய திருச்சபையின் முன்னாள் திருத்தந்தை வணக்கத்துக்குரிய 12ஆம் பத்திநாதரும் அதுதான் சொன்னார். நீங்கள் இயேசுவிடம் மிக நெருக்கமாக போக வேண்டுமா? மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் சூசையிடம் போங்கள், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அப்போ இன்றைக்கு நம்ம சூசையிடம் போக வேண்டும். அப்போ சூசையை நாம் அறிந்தால்தான் நாம் அவரிடம் போக முடியும். புனித சூசையப்பர், இன்றைக்கு நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். புனித சூசையப்பர் மீதான நம்முடைய நம்பிக்கை விவிலியம் அடிப்படையில், விவிலியம் சார்ந்த நம்பிக்கை. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டின் நிறைவு தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் முன் அடையாளமாக மறைமுகமாக இருக்கும், அது புதிய ஏற்பாட்டிலே நிறைவாக நிகழ்வாக இருக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய ஏவாளை அதிகமாக புரிந்து கொண்டால் அன்னை மரியாளுடைய மகத்துவம், உன்னதம் உங்களுக்கு தெரியும். அதே போல தான் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, சூசை, அவரை அதிகமாக நாம் புரிந்து கொண்டால் புதிய ஏற்பாட்டின் புனித சூசையப்பரை, அவருடைய உன்னதத்தை, அவருடைய மேன்மையை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் யோசேப்பை வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய மகன். அந்த யாக்கோபுக்கு வேறு 2 மனைவிகள், அவருக்கும் பிள்ளைகள் உண்டு. இவர்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து யோசேப்பை கொல்ல திட்டம் போடுகிறார்கள். அவரை கொல்ல போடுகிற போது ரூபன் தடுக்கிறான், வேண்டாம் கொல்லாதீங்க, அந்த பாவம் நம்ம மேலே வந்துடும், பாழும் குழியில் தூக்கி உள்ளே போட்டுருவோம், நம்ம வாட்டில் போயிடுவோம், ஏன்னா காப்பாற்ற நினைக்கிறான். பாழும் குழியில் தூக்கி போட்டதுக்கப்புறம் கூட யூதா சொல்கிறான், இங்கே கிடந்தாலும் செத்து போயிடுவா, எனவே எகிப்தியருக்கு அவனை விற்று விடுவோம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறார்கள். என கடவுளுடைய திட்டம் என்ன? அவர் யோசேப்பு எகிப்துக்கு செல்ல வேண்டும், எகிப்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும். இது கடவுளுடைய திட்டம். அப்போ அந்த திட்டத்தின்படியே ரூபனும் யூதாவும் செயல்படுகிறார்கள். கடவுள் பயன்படுத்துகிறார். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கடவுளின் தூதர் புனித சூசையப்பருக்கு தோன்றி சொல்கிறார், குழந்தையும் தாயையும் தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடி செல்லும். அப்போ புனித சூசையப்பர் எகிப்துக்கு போக வேண்டும். அப்போது பழைய ஏற்பாட்டில் சகோதரர்களுடைய மனசை கல்லாக்கி அருவருப்பான, மிக மோசமான ஒரு சகோதரர்களாக அவர்கள் நடந்து கொண்டு, அதன் வழியாக யோசேப்பை கடவுள் எகிப்துக்கு கொண்டு சென்றார். புதிய ஏற்பாட்டில் ஏரோதினுடைய மனதை கல்லாக்கி குழந்தைகளை கொள்கிறவனாக, அவன் கொடியவனாக இருக்கிற காரணத்தினாலே அதை வைத்து புனித சூசையப்பரை எகிப்துக்கு கடவுள் கொண்டு போகிறார். அப்போ எகிப்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். பழைய ஏற்பாட்டின் சூசையையும் கொண்டு போனார், புதிய ஏற்பாட்டில் புனித சூசையப்பரை கொண்டு போகிறார். பழைய ஏற்பாட்டிலே சூசைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு
உணவு தானியங்களை சேகரித்து பாதுகாக்கிற அதிகாரியாக பார்வோன் அவரை நியமிக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே புனித சூசையப்பருக்கு எகிப்திலே கடவுள் கொடுத்த பணி, குழந்தை இயேசு விண்ணிலிருந்து வந்த அழியாத உணவு, வாழ்வு தரும் உணவு, நற்கருணையாக இருக்கிற குழந்தை இயேசுவை பாதுகாக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உணவு தானியங்களை சேகரிக்கிறவராக பாதுகாக்கிறவராக சூசை இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் தன் வயிற்றுக்குள்ளே கோதுமை மாவாக பிசைந்து ஒரு அப்பமாக பெற்றெடுத்து லூக்கா 2:7 பார்க்கிறோம். தீவன தொட்டியிலே அந்த அப்பத்தை குழந்தை இயேசுவை வைக்கிறார். ஆனால் அந்த குழந்தைக்கு, அந்த அப்பத்துக்கு ஏரோதுவினால் ஆபத்து வருகிறது. உடனே புனித சூசையப்பர் அந்த நற்கருணையை, வாழ்வு தரும் உணவை, விண்ணக உணவை தூக்கி கொண்டு எகிப்திலே கொண்டு போய் வைத்து அந்த உணவை அவர் பாதுகாக்கிறார். அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டில் சூசை அந்த உணவை சேகரித்து பாதுகாக்கலைன்னா உலக நாடுகள் அத்தனைக்குமாய் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகி இருக்குமோ, மக்கள் செத்து போயிருப்பார்களோ? என தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது. உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தது, உலகம் முழுவதும் யோசேப்பை தேடி வந்தது, உணவுக்காக வந்தது. அதே போல் புனித சூசையப்பர் நற்கருணையை அன்றைக்கு எகிப்திலே கொண்டு போய் பாதுகாக்காமல் இருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் வாழ்வு தரும் உணவு கிடைக்காமல் இருந்திருக்கும். உலகம் வாழ்வு இல்லாமல் மடிந்து போயிருக்கிறோம். அப்போ 2 சூசையப்பருக்குமான ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அந்த சகோதரர்கள்லாம் சாப்பாட்டுக்காக கை நீட்டி நிற்கிறாங்க. ஆனால் இங்கே நிற்கிறது தன்னுடைய சகோதரன் அவங்களுக்கு தெரியல. அந்த யோசேப்பை இவர்கள் கண்களால் கண்டுபிடிக்க முடியலை. அதே போல் தான் நாமும் பாருங்கள், நமக்கு முன்னாலே புனித சூசையப்பர் இருக்கிறார். அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கோம். அவர்கிட்ட தாங்க உணவு இருக்குது, அவர்கிட்ட தான் வாழ்வு இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டு சூசையை பாருங்கள், அவர் தன்னை மறைத்து வெளிப்படுத்தாமல் உணவை கொடுக்கிறார். அதே போல் நம்முடைய புனித சூசையப்பர் பாருங்கள், தன்னை மறைத்து வெறுமையாக்கி ஆண்டவர் இயேசுவையே பெரிதாக இந்த உலகத்துக்கு கொடுக்குறார். நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சூசை தனக்காக உணவு சேர்த்து வைக்கலை. ஏன்னா கடற்கரை மணலை போல் அவர் உணவு சேர்த்தார்னு வாசிக்கிறோமே, அவருக்காக அல்ல, உலக நாடுகள் அத்தனைக்காக உணவு சேர்த்து வைத்தார். அதேபோல் நம்முடைய புனித சூசையப்பரும் தனக்காக அல்ல. ஏன்னா பழைய ஏற்பாட்டு சூசை சேர்த்த உணவாவது 5 வருஷத்தில் 7 வருஷத்தில் காணாமல் போயிடும், அழிஞ்சு போகும், முடிஞ்சு போகும். ஆனால் புனித சூசையப்பர் உலகம் முழுவதற்கும் எக்காலத்துக்கும் இந்த உலகம் முடிகிற வரைக்குமான உணவை சேர்த்து வைத்தார். தனக்காக அல்ல, உலகத்துக்காக சேர்த்து வைத்த உத்தமர், பாதுகாத்த உத்தமர் புனித சூசையப்பர். அன்றைக்கி சூசையப்பர் ஆண்டவர் இயேசுவை எகிப்தில் கொண்டு போய் பாதுகாக்கலாம், இன்றைக்கி நமக்கு நற்கருணை கிடச்சிருக்குமா? இந்த வாழ்வு தரும் உணவு கிடச்சிருக்குமா? கத்தோலிக்க திருச்சபை உண்டா? உலகம் முழுவதும் இவ்வளோ வாழ்வு நம்ம கொடுத்துருக்க முடியுமா திருச்சபை வழியாக? அதை புனித சூசையப்பர் செய்தார். அதே நம்முடைய புனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புனித பெர்னார்டு சொல்கிறார், சூசை என்றால் மிகுதியாக்கு, இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தமா. பழைய ஏற்பாட்டில் உள்ள சூசை நற்பெயரை, புனிதத்தை, நேர்மையை, அதிகாரத்தை பெருக்கினார். ஆனால் புனித சூசையப்பர் அவரை காட்டிலும் மிஞ்சியவராக எல்லாவற்றையும் மிகுதியாக்கினார். வாழ்வு தரும் உணவையே மிகுதியாக்கி எல்லாவற்றிலும் முழுமையும் நிறைவையும் மிகுதியாக்கினார் என்று சொல்லுகிறார். புனித லாரன்ஸ் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டின் புனித சூசையப்பர் பழைய ஏற்பாட்டின் சூசையை விட பக்தியிலும் புனிதத்திலும் கற்பிலும் அவரை விட மிஞ்சியவர். எப்படி ஒரு சூரியன் நிலாவை மிஞ்சுகிறதோ அதே போல் பழைய ஏற்பாட்டு சூசையை விட புதிய ஏற்பாட்டின் புனித சூசையப்பர் எல்லாவற்றிலும் மிஞ்சி நிற்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கு உண்மையிலே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகியிருக்கிறது. இன்றைக்கு அன்பு பஞ்சமாக இருக்கலாம்,
பொருளாதார பஞ்சமாக இருக்கலாம், அறநெறி ஒழுக்க பஞ்சமாக இருக்கலாம், உண்மைக்கான பஞ்சமாக இருக்கலாம். நிறைய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் சொன்னது போல, சூசையிடம் போங்கள் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு சூசையிடம் நாம் செல்ல வேண்டும். முக்கியமாக புனித சூசையப்பர் நமக்கு இன்றைக்கு இயேசு வழியான வாழ்வை கொடுக்குறார். அப்போ எப்படி போகிறது? ரொம்ப கஷ்டம் கிடையாது. முத்தி பேர் பெற்ற ஜோசப் வில்லியம் சாமினேல் என்கிற புனிதர் சொல்லுகிறார், உங்களுடைய மீட்பின் காரியங்கள் அத்தனையும் புனித சூசையப்பர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. எப்படி இயேசுவை அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வழிநடத்தினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் விண்ணக பேரின்பம் சென்று சேருகிற வரைக்குமாய் புனித சூசையப்பர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வாராக சொல்கிறார். அதே போல் புனித ஆண்ட்ரே பெசட் என்கிற புனிதர் சொல்லுகிறாரு, நீங்கள் புனித சூசையப்பர்கிட்ட போய் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் நிறைய சொல்லி ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உங்கள் தேவைகள் உங்கள் விண்ணக தந்தைக்கே தெரியும். அது அவருடைய நண்பர் புனித சூசையப்பருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணுமா, புனித சூசையப்பர்கிட்ட போய், அப்பா ஐயா, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதையே எனக்கு செய்யுங்க நீங்கள் சொன்னால் போதும்னு சொல்கிறார். ஏன்னா ஆண்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ஜெபம் பண்ண தெரியாதேன்னு சொல்லுவோம். மிக எளிய வழி, சூசையப்பட்டு சொல்லுங்கள், ஐயா என் இடத்துல நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தால், என் இடத்துல ஒரு குடும்பத் தலைவனாக கணவனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. என் இடத்துல ஒரு மனைவியாக பிள்ளையாக இருந்தீங்களா என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க நம்ம சூசையப்பட்டு சொன்னால் மீதி எல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு முக்கியமாக நம்ம ஆலயங்களில் பார்க்குற பாருங்கள், ஆலயங்கள் வெறுமையாக இருப்பதற்கு காரணம் என்ன? தகப்பன்மார்கள். எப்பவும் கோயிலில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆண்கள் கூட்டம் இருக்காது. காரணம் என்ன? நம்ம சூசையப்பரையும் தேடலை, அவர் வழியாக அவர் கொடுத்த விண்ணக உணவு, அழியாத வாழ்வு தர உணவு, அதையும் தேடலை. ஞாயிற்றுக்கிழமை ஊசிக்கு போக மாட்டோம். ஏன்னா 7 நாளும் வேலை செய்யக்கூடிய போலி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 7வது நாள் வேலை செய்கிறவங்க போலி கிறிஸ்தவர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் 7வது நாள் பார்த்து சம்பாதிக்கிறீங்க பாருங்கள். அந்த கடைக்காரன் வச்சுருவான், இவன் வேலைக்கு போவான், அவன் பார்த்துருவான், ஒரு கணக்கு போட்டு செய்கிறீங்க பாருங்கள். நீங்கள் 1 வருஷம் கழித்து கணக்கு போட்டு பாருங்கள், இந்த 7வது நாள் சம்பளம் உங்கள்கிட்ட இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அது 6வது நாள் சம்பளத்தையும் சேர்த்தே கொண்டு போயிடும். ஆனால் 7வது நாள் ஓய்வு நாள் என்று அதை ஆண்டவர் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 7 நாள் சம்பாதிப்பதை அவர் 4 நாளிலே உங்களுக்கு கொடுப்பார். இப்போ இன்றைக்கு அந்த நம்பிக்கை எனக்கு வேறணும். இந்த உலகம் பூரா வாழ்வு தரக்கூடிய உணவை சூசையப்பர் எனக்காக பாதுகாத்து கொடுத்துருக்கிறார, நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போய் நற்கருணையாக இயேசுவின் உடலாய், இரத்தமாய், ஆன்மாவாய், தெய்வீகமாய் இருக்கிற அந்த ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கணும். இப்போ புனித சூசையப்பர் வழியாக அந்த வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் மாதா சபையும் மரியாயின் சேனை இருக்குது, ஆனால் சூசையப்பர் சபை இல்லை. இருந்த சபை நன்மரண சபையாகி, வயதானவங்கள் சபையாகி, இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. எனவே புனித சூசையப்பர் சபையை நாம் துவக்குவோம். பங்குகளில் சரி, நண்பர்கள்லாம் சேர்ந்து சரி, புனித சூசையப்பர் சபையை துவக்குவீர்கள் என்று சொன்னால் பஞ்சம், வறுமை, கஷ்டம் எதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சூசையிடம் செல்லுங்கள், அவர் பார்த்து கொள்வார். அவர் இயேசு வழியாக வாழ்வை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு சூசையிடம் செல்வோம், குடும்பமாக செல்வோம். அவர் கொடுக்கிற இயேசுவின் வாழ்வை, நற்கருணையாக கொடுக்கிற வாழ்வை, இயேசு கொடுக்கிற அருள் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவை கைப்பிடித்து வழிநடத்திய அதே சூசையப்பர் உங்களையும் கைப்பிடித்து நடத்துகிறாங்க. தயங்காதீர்கள். இன்றைக்கு சூசையப்பர் எனக்கு சொந்தம், அவர் என்னுடைய அப்பா, நான் அவரிடம் போவேன் என்று போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் புனித சூசையப்பருடைய பரிந்துரை பாதுகாப்பு வழியாக உங்களை ஆசீர்வதித்து எல்லா பஞ்சத்திலும் வறுமையிலும் உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுப்பாராக.